வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 10 காண்போமா? பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்ற கோகர்ணன் செல்லும் வழியிலேயே தன்னுடைய சகோதரன் துந்துகாரி இறந்த விஷயத்தை அறிந்து கொண்டு மிகவும் வருத்தப்படுகிறான். செல்லும் வழியிலேயே அவனுக்கு கயாவில் சிரார்த்தம் செய்கிறான். இப்படி இருக்கையில் கோகர்ணன் பாத யாத்திரையாக ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தான். அன்று இரவு யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்க கோகர்ணன் கதவை திறந்து பார்க்கிறான். அப்பொழுது அங்கு ஆவி வடிவில் இருந்த துந்துகாரி பேசுகிறான். சகோதரனே, என்னுடைய துர்மரணத்தினால் இந்த வடிவம் கிடைத்துள்ளது. இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு கோகர்ணன் அவனிடம், நான் தான் உனக்கு தகுந்த முறையில் கயாவில் சிரார்த்தம் செய்து விட்டேனே, அதன் பிறகும் ஏன் இப்படி சுற்றுகிறாய் என்று கேட்க, அதற்கு துந்துகாரி, நான் செய்த பாவத்திற்கு நீ பல தடவை கயாவில் சிரார்த்தம் செய்தாலும் என்னுடைய பாவம் போகாது. அதனால் நீயே இதற்கு தகுந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினான். தன் சகோதரனின் இந்த நிலையை கண்டு வருத்தப்பட்ட கோகர்ணன் அவனுடைய நிலைமை மாற என்ன செய்யலாம் என்று யோசித்தவாறே ஒவ்வொருவரிடமும் உதவி கேட்க, அன்று பகல் பொழுதில் சூரிய பகவானை பார்த்து தன் சகோதரனை பற்றி எடுத்து கூறி அவருடைய நற்கதிக்கு ஒரு வழி கூற வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு சூரிய பகவானோ ஸ்ரீமத் பாகவத புராணத்தை 7 நாட்கள் தொடர்ந்து படித்து வர நல்லதே நடக்கும் என்று கூறுகிறார். சூரியதேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோகர்ணனுக்கு மிகுந்த ஆச்சரியம். 100 தடவை கயா சிரார்த்தம் செய்து கூட இந்த பாவம் போகாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க ஸ்ரீமத் பாகவதம் படித்தால் பாவம் போகுமா என்று கேட்கிறான். அதற்கு சூரிய பகவானும் ஸ்ரீ கிருஷ்ணன் கதை அத்தனை நன்மைகளை ஏற்படுத்தும் என்கிறார். நீ அதனை எடுத்து சொல் என்று கூற உடனே கோகர்ணனும் அதற்கு சம்மதித்து சூரிய பகவானிடமிருந்து விடை பெற்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல தயாரானான். அப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த பிசாசிற்கு விமோச்சனம் அடைந்து விட்டது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கிறான். அதற்கு அந்த பிசாசு, 7 கண்களை உடைய பெரிய மூங்கில் ஒன்றை அருகில் வைத்துக்கொள். நீ ஒவ்வொரு நாள் பாராயணம் முடித்தவுடன் ஒவ்வொரு கண் வெடிக்கும். 2வது நாள் 2வது கண், 3வது நாள் 3வது கண் என இப்படி 7வது நாள் முடிவில் 7வது கண்ணும் வெடித்து அந்த பிசாசு வடிவை விட்டுவிட்டு நான் சென்று விடுவேன் என்று கூறியது. அதேபோல் கோகர்ணனும் செய்ய ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவில் ஒவ்வொரு கண்ணாக வெடித்து கடைசியில் 7வது நாள் பாராயணம் முடிவில் 7வது கண்ணும் வெடித்து ஆவியாக இருந்த துந்துகாரி முக்தியை அடைந்தான். 7வது நாளின் முடிவில் கைம விமானத்தில், அதாவது தங்கமயமான விமானத்தில் துந்துகாரியை அழைத்து செல்ல விஷ்ணு தூதர்கள் வருகின்றனர். இதை கண்டு மிகுந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்த கோகர்ணன் சூரிய பகவானை நோக்கி, இதை இந்த 7 நாட்கள் சிரத்தையுடன் படித்த எனக்கெந்த லோகம் என்று கேட்கிறான். அதற்கு சூரிய பகவானும் கோகர்ணனிடம், நீ இந்த பாகவத கதையை வெகு அழகாக சொன்னாய். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை இந்த பாகவதத்தை பாராயணம் செய் என்று கூறினார். இந்த பாகவத கதையை இத்தனை பேர் கேட்டிருக்க ஒரு பிசாசிற்கு மட்டும் நல்ல கதி எப்படி ஏற்பட்டது என்று விஷ்ணு தூதர்களிடம் கேட்டான். அதற்கு அவர்களும், இங்கு கூடியிருக்கும் அனைவரும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டது உண்மைதான். ஆனால் தாங்கள் கேட்டதை அவர்கள் திரும்பவும் நினைத்து பார்ப்பதில்லை. அப்படி அவர்கள் நினைத்திருந்தாலும் அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தவில்லையே. அப்படி நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அவர்களிடம் முக்திக்கு ஆசை இல்லையே. அப்படி ஆசைப்பட்டது இந்த பிசாசான துந்துகாரி மட்டும்தான். அவனுக்கு இந்த கஷ்டமான நிலையில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று ஆசை. அதனால் நீ வாசித்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவன் ஒரு வார்த்தை விடாமல் ஸ்ரத்தையுடன் கேட்டது. அவன் முக்தியை அடைந்தான். அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை எவர் ஒருவர் வாசிக்கிறார்களோ அல்லது எவர் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள் மிகவும் சிரத்தையுடன் கேட்க வேண்டும். அப்பொழுது பகவான் தகுந்த வழியை காட்டுவார். நாம் எப்பொழுது எந்த செயலை செய்தாலும் கிருஷ்ணனுடைய நினைவிலேயே செய்ய வேண்டும். இதனை விஷ்ணு தூதர்கள் கூற மீண்டும் கோகர்ணன் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதற்காக அமர்கிறான். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 5 மாதங்களுக்குள் 7 நாட்கள் விதிப்படி வாசிக்க வேண்டும் என்பது நியதி. அதன்படியே கோகர்ணனும் 7 நாட்கள் படிக்க கோகர்ணனும் அவனுடன் அமர்ந்திருந்த பலரும் முக்தியை அடைகின்றனர். இந்த சம்சார சாகரங்களின் பிடியிலிருந்து விடுபட நான் உன் திருவடிகளையே பற்றி இருக்கிறேன் என்று அவனே கதி என சரணாகதி செய்ய வேண்டும். இப்பொழுது அனைத்து ரிஷிகள் மற்றும் பகவானுடன்
இந்த ஆனந்த வனத்திலே அமர்ந்து கதை கேட்க தயாராகின்றனர். பகவானும் அமர்ந்து கொள்கிறார். ஒரு தாமரையின் நடுப்பகுதியை சுற்றி இதழ்கள் விரித்து இருப்பது போலவே இருக்கிறது. கண்ணன் நடுவில் அமர்ந்து கொள்ள மற்றவர்கள் சுற்றி அமர்ந்து கொள்கிறார்கள். கண்கொள்ளா காட்சி. பிரகலாதன் தாளத்தை வாசிக்க, அர்ஜுனன் மிருதங்கம் வாசிக்க, நாரதர் வீணையை வாசித்துக் கொண்டே ஸ்ரீமத் பாகவத கதையை வாசிக்க தொடங்குகிறார். ஸ்ரத்தையுடன் அவர் வாசித்து முடித்தவுடன் ஞானம் மற்றும் வைராகியத்திற்கு இளமை மீண்டும் திரும்புகிறது. கண்ணனுடன் அமர்ந்து கேட்டது எத்தனை கொடுப்பினை! இந்த பாகவத புராணத்தை கேட்பவர்களுக்கு பக்தியும் ஞானமும் வைராகியமும் தானாகவே வந்து சேரும். அதன் பிறகு வேறு என்ன வேண்டும்? தானாகவே நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும். இதுவே பத்மபுராணத்தில் கூறப்பட்ட ஸ்ரீமத் பாகவத மகாத்மியமாகும். இதோ நைமிசாரண்யத்தில் சூத பௌராணிகர் அமர்ந்திருக்க அவரை சுற்றி சவுனகர் முதலான ரிஷிகள் அமர்ந்துள்ளனர். ஸ்ரீ சுகரால் பரீட்சித்து மகாராஜாவிற்கு சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சூத பௌராணிகர் கூற நாமும் தொடர்ந்து அனுபவிப்போமா? இந்த கலியுகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலனை எதிர்பார்த்துதான் செயலினை செய்கிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வாசிப்பதற்கோ அல்லது கேட்பதற்கோ விரும்புபவர்கள் மேற்கூறிய கதைகளில் கூறியபடி ஸ்ரத்தையுடன் வாசிக்கவும் அல்லது கேட்கவும் செய்யும் பொழுது எப்படி நாரதர் வாசிப்பதை கேட்க கண்ணன் வந்தானோ அதே போல் நம்முடனேயே வந்து கண்ணன் அமர்ந்து கதை கேட்டு நம்மையும் ஆசிர்வதிப்பான். நன்றி, வணக்கம்.